கால பைரவர்கிட்ட நீ இருக்கிற, எவ்வளோ அமைதியாக இருக்கிற. நீயும் ஒரு நாய் தான். எங்கூட்டாண்டியும் இருக்கிறாங்க பைரவர் நாய்ங்க தான். ஆனால் ஒன்று கூட சும்மா இல்லை. வண்டியில் போனால் தொடையில் ஓடியாந்து கடிக்குதுங்க. ஒரு வீட்டுங்களில் உங்களை எவ்வளோ மதிப்பு மரியாதையாக வச்சுருக்கிறாங்க தெரியுமா? மனுஷனை கூட அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையாக வச்சிடல. தனி ரூமு, சங்கிலி, உங்களுக்கு தேவையான பெட்டு உட்பட போட்டு வளர்க்குறாங்க. இங்கே தான் இருக்குதுங்க, அனாதீனமாக கிடக்குதுங்க நாய்ங்க. அதுங்களுக்கு எங்கெங்கோ போதுங்க, ஏதோ துண்டுங்க. ஆனால் உங்களை அடிக்க சொல்ல மட்டும் உங்களை அடிக்கூடாது, பைரவர் சாமின்றாங்கல்ல. அதுமாரி நீங்கள் அமைதியாக நல்ல பேர் எடுக்கணுமா வானாவா? எவனோ ஒருத்தவன் பாவம் ரோட்டில் வண்டி எடுத்துன்னு போயின்னுக்கிறான், நீங்கள் ரோட்டில் பத்துன்னுக்கிறீங்க. உங்களுக்கு எழுப்பத்துக்கு தான் ஆறுன்னு அடிக்கிறான். உடனே உங்களுக்கு வெறி வந்து ஓடி போய் தொடையை கடிக்கிறீங்களே. அவன் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும், 24 ஊசி தொப்புளில் போடணும். அவனுக்குன்னா நீங்கள் துட்டு தரீங்களா, இல்லை அவன் பேரில் இன்சூரன்ஸ் எதனா பண்ணி வச்சுக்கிறீங்களா? சொல்லுங்கள். நீ இவ்வளோ நாளாகிற யாரையாவது போய் கடிச்சிருப்பியா? பைரவருக்கு எவ்வளோ துணியாக கம்முன்னு நின்றுக்கிற. ஆனால் எங்கூட்டாண்டுக்கிற நாய்ங்க மட்டும் என் சும்மா இருக்க மாட்டேங்குது. சொல்லு, கோழி வளர்க்க முடில, பூனை வளர்க்க முடில, புறா வளர்க்க முடில, எல்லாத்தையும் ஓடி போய் கட்சி நின்றான்னா நாயம். 250 ரூபா கொடுத்து கரோடு வாங்கியாந்து வச்சுக்கிறேன். ஒரு கரோடு கூட கிடையாது. சுத்தமாக துண்ணு கவரை ஒரு மூலையில் போட்டு வச்சுக்கிது. இதெல்லாம் பார்க்க எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா? நான் பைரவர் கோயிலுக்கு வந்ததே நாயா தர்மத்தை கேட்க தான். இனிமேலாவது தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் மாரி ஆளுங்க எங்கூட்டானுக்கிற நாய்ங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல புத்திமதி சொல்லுங்கள். யார் பேசியும் போகக்கூடாது. எவ்வளோ செலவு பண்ணுறேன் தெரியுமா? ஒன்றும் சரிக்க வீட்டுள்ள பூந்து எல்லாத்தையும் தூண்டு போனான் நாயம்மா. நீ தான் தெய்வம், உங்களை எல்லாம் மதிக்கிறாங்க. தயவுசெய்து சொல், யாரையும் போய் கடிக்க வேணாம், யார் வீட்டையும் போய் எந்த குழம்பும் குடிக்க வேணாம், துண்ண வேணாம். போட்டால் சாப்பிடுங்க, இல்லைன்னா ஒரு மூணில் பட்டினா கூட கடுங்க. அதான் கௌரவம், புரியுதா? இனிமேலும் அதுமாரிலாம் பண்ணுற வேலையை வச்சுக்காதீங்க, நான் சொல்லிட்டேன்.